வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், சோதிடர் பே. வெள்ளைசாமி. அலைபேசி எண் 63 83 83 61 94. இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு சோதிடம் சார்ந்த அனைத்து கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். பதில் அளிக்கப்படும். எளிமையான முறையில் பரிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்று நீங்கள் பயன்பெறலாம். தற்பொழுது மீனத்தில் செவ்வாய், மீன ராசியிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது என்ன பலனை தருவார் என்பதை பற்றி நாம் இங்கே விளக்கப் போகிறோம். மீனத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது, மீனம் 12ஆம் வீடு, அது மோட்ச வீடு என்பார்கள். அயன சயன போகஸ்தானம், அயனம் சயனம் போகம், அலைச்சல், தூக்கம், இன்பம் எல்லாம் அதில் தான் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த 12ஆம் இடத்தில் மீன ராசியில் இருக்கின்ற செவ்வாய் என்ன பலனை அளிக்கும்? அலைச்சலை கொடுக்கும், சுற்றத்தாரால் வெறுக்கப்படுதல், கவடம், வஞ்சனை, செல்வமின்மை, துன்பம், குருக்கள் மற்றும் அந்தணர்களை குறை கூறுதல் தன்மை, பிறர் மனதில் எண்ணங்களை அறிதல். அடுத்தவருடைய எண்ணங்களை இவர் அறிந்து விடுவார். தன் செயல்களில் கூடுதல் ஞானத்துடன் இருத்தல். அவர்களுடைய செயல்களில் மட்டும் கூடுதல் ஞானத்தோடு இருப்பார். வேதத்தில் நாட்டம் மற்றும் புகழ் வரும் தன்மை. பல அலைச்சல்களுடன் கூடிய ஆன்மீக வழிகளில் ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த அலைச்சல் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அலைச்சலில் அவர் பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, 12 ராசிகளிலும் செவ்வாய் இருந்தால் ஏற்படுத்தும் பலன்களை நாம் இங்கே கூறியிருக்கிறோம். அன்பர்களே, இந்த சோதிட சாஸ்திரங்களிலே பல்வேறு விஷயங்கள், கணக்கிலடங்கா விஷயங்கள், கடல் போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கடலிலே நாம் நீந்துவதற்கும் உரிமை உண்டு, முத்தெடுப்பதற்கும் உரிமை உண்டு, மீன் பிடிப்பதற்கும் உரிமை உண்டு. ஆனால் நான் கடல் முழுதும் சென்று எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்பதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. சோதிட சாஸ்திரத்தில் முழுதும் படித்தவர் யாரும் இல்லை. படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைவரும். அனுபவமிக்கவர்களும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களும் எல்லாருமே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எந்த அடிப்படையில் ஒருவரை நாம் குறை கூறுவதற்கோ நிறைவாக சொல்வதற்கோ நாம் ஆள் அல்ல. நாமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் வழியிலே நாம் தொடர்ந்து பயணித்து நாமும் நிறையா விஷயங்களை கற்றுக்கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து காணொளிகளை வழங்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே விரும்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவிலே இந்த காணொளியை வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். அன்பர்களே, சங்கள் சாதக ரீதியாக இந்த செவ்வாய் என்ற கோள் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த செவ்வாயினுடைய கோள்களின் தன்மை
எந்த ராசியில் எந்த தன்மையை வழங்கும் என்பதை இந்த 12 ராசிகளிலும் செவ்வாயினுடைய பலன்களை நாம் விளக்கியிருக்கிறோம். இது செவ்வாயினுடைய தனிப்பட்ட பலனை மட்டுமே நாம் கூறியிருக்கிறோம். இதில் செவ்வாய் அவர்களுடைய நட்பு வீடு, பகை வீடு, சம வீடு, உச்ச வீடு, நீச வீடெல்லாம் என்று இருக்கிறது. அந்த வீடுகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதற்கு தக்கன சில பலன்களை கொடுப்பார்கள். மூல திரிகோண வீடெல்லாம் இருக்கிறது. அந்த வீடுகளிலும் அவருடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும். இப்படி பல்வேறு வழிகளில் கிரகங்கள் பலன்களை வழங்கும். அதனால் நான் தொடர்ந்து வழங்குகின்ற காணொளியை பார்த்து பயனுறுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.